விஜய் வந்து ரொம்ப பொறுப்போடு ரெஸ்பான்சிபிளாக அவர் எடுத்துக்கிறாருங்க. எங்கள் ஆட்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன எடுங்க, ஐ ஆம் ஹியர், நான் எங்கேயும் ஓடலைன்றாரு. இதில் என்ன வன்முறை என்ன தோன்றாரு? தொட்டுப்பார் அப்படின்னாங்களே, செந்தில் பாலாஜியை கைது செய்ய போகும்போது ஸ்டாலின் உள்பட என்னெல்லாம் பேசுனாங்க, வாய்ச்சவடால் அடித்தாங்க மத்திய அரசை பார்த்து. அதனால் இதெல்லாம் வன்முறையை தூண்டலைங்க. அவர் வந்து உள்ளார்ந்த ஒரு விஷயத்த சொன்னார். நீங்கள் கரூர் போயிட்டு வந்தாலும் சொல்கிறேன், கரூரில் மக்கள் 2 நாள் கழித்து நார்மல் ஆன உடனே வெளியே வந்து பேச ஆரம்பித்தாங்க இல்லையா, அவங்கள போல் ஊடகங்கிட்ட. அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து எனக்கு கடவுளே கீழே இறங்கி வந்து உண்மையை பேசுகிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னார். இப்போ மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காருங்க. அவர் மேலே எந்த தப்பும் இல்லாத போது இது ரொம்ப துக்ககரமான சம்பவம். யாரும் இதை திட்டமிட்டு நடத்தலை. இப்போ நான் கூட வந்து இதை வந்து திமுக காரங்க பண்ணிட்டாங்க அப்படிலாம் நான் சொல்ல, லெட் த என்கொயரி கம். ஆனால் இந்த ட்ராஜடி வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தா காவல்துறையோ அரசாங்கமோ ஆர்கனைசர்ஸோ அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்களோ லிட்டில் பிட் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தாங்கன்னா இட் குட் ஹவ் பீன் அவாய்டட்னு தான் நம்ம சொல்கிறோம்.